வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் A to Z தமிழ் கதம்பம் சேனலில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் செய்யக்கூடிய 2 அருமையான ரெசிபிகளை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து காராமணி பொரியல், இன்னொன்று வந்து முள்ளங்கி சாம்பார். சாதத்துக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வந்து செம காம்பினேஷனாக இருக்கும். அப்படின்னா வாங்க ரெசிபியை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு உங்களுடைய உங்களுடைய சஜஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஓகே, முதல்ல வந்து காராமணியை நன்னா கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே நான் ஒரு கப் காராமணி எடுத்திருக்கேன். இதை குறைஞ்சது 6 மணி நேரம் ஊற வைத்தால் வேகமாகவும் மென்மையாகவும் இருக்கும். ஊறிய காராமணியை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு 2 அல்லது 3 விசில் வரை வேக வைத்து கொள்ளுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் இந்த ரெசிபி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். சப்போஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதை பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது நிறைய குறை இருந்தால் கூட சொல்லுங்கள். நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் திருத்திக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் வந்து அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்குறோம். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே பொரியலுக்கு தேவையான பொருட்களை தயார் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து பொரியலுக்கு தேவையான பொருள் தயார் பண்ணிக்கணும். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கொள்ளுங்கள். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, சிறிது தேங்காய் துருவல் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான பொருள். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வைத்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கவும். எண்ணெய் வந்து சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. அதோட உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்தால் நல்லா வாசனை வரும். ஓகேவா? இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பொருள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னர் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நன்றாக வதக்குங்கள். ஓகேவா? இது வந்து அடுத்த ஸ்டெப்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து லேசாக பொன்னிறமாக மாறியதும் வேக வைத்த காராமணியை சேர்க்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளறுங்கள். 2 நிமிடம் மிதமான தீயில் வதக்கிய பிறகு மேலாக தேங்காய் துருவல் தூவுங்கள். அவ்வளவுதான், சுவையான காராமணி பொரியல் ரெடி. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு இது காராமணி பொரியல் பற்றி. இப்போ வந்து இப்போது முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த ரெசிபி. இது வந்து 2வது. ஃபஸ்ட்டு இது காராமணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து முள்ளங்கி சாம்பார். முதலில் ஒரு கப் துவரம் பருப்பை கழுவி குக்கரில் போடுங்கள். ஒரு கப் துவரம் பருப்பு. ஓகேவா? இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அதோடு மஞ்சத்தூள், சிறிது எண்ணெய், தேவையான தண்ணீர் சேர்த்து நன்றாக வேக வைக்கவும். ஓகேவா? இது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 முள்ளங்கியை தோல் சீவி வட்டமாக நறுக்கி கொள்ளுங்கள். முள்ளங்கியில் இருக்கும் அந்த தனி வாசனை சாம்பாருக்கு ரொம்ப நல்ல சுவை கொடுக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய முள்ளங்கியை சேர்த்து ஒரு தக்காளி, சிறிது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்க்கவும். ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் மற்றும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இதோட. ஓகே, பின்னர் புளி தண்ணீர் ஊற்றி முள்ளங்கி மென்மையாகவும் வரை வேக வைக்கவும். புளி தண்ணி ஊற்றி அந்த முள்ளங்கி வந்து மென்மையாக வரணும், அது வரைக்கும் வேக வைக்கணும். நீங்கள் முள்ளங்கி நன்றாக வெந்ததும் வேக வைத்த துவரம் பருப்பை சேர்க்கலாம். ஓகேவா? இப்போது 1 அல்லது 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நன்றாக கலக்கவும். ஓகேவா? இது வந்து அடுத்தது. சாம்பார் கொதிக்க ஆரம்பித்ததும் அதன் வாசனையை வீட்டை முழுக்க நிரப்பும். இப்போ வந்து நம்ம தாளிப்பு செய்யலாம். ஒரு சிறிய கடாயில் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், காய்ந்த மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கும். இதெல்லாம் வச்சு தாளிச்சிடுங்க. இந்த தாளிப்பை சாம்பாரில் ஊற்றுவதும் சுவை இன்னும் அதிகமாகும். ஓகேவா? இதெல்லாம் பண்ண அப்புறம் இறுதியாக கொத்தமல்லி தூவி அடுப்பை அணைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? இது வந்து அடுத்த ஸ்டெப்பு. ஸோ லாஸ்ட்டாக கடைசியாக கொத்தமல்லி தூவி அடுப்பை அணைச்சிடுங்க. அவ்வளவுதான், மணமோடு சூடான முள்ளங்கி சாம்பார் ரெடி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த காராமணி பொரியல் மற்றும் முள்ளங்கி சாம்பார் சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும்.
இப்போ நம்ம பண்ண காரமணி பொரியல் வந்து முள்ளங்கி சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதுவும் சாதத்தோட. ஓகேவா? முள்ளங்கி சாம்பார் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். ஓகேவா? உங்கள் வீட்டிலையும் இந்த ரெசிபியை செய்து பார்த்து எப்படி இருந்தது என்று கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் எப்படி பண்ணேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இப்போ முள்ளங்கி சாம்பார் அண்டு காரமணி பொரியல் ரெடி. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் நண்பர்கள் அப்புறம் உங்கள் ரிலேஷன் எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி அவங்களும் பார்த்துட்டு லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். மெயினாக கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த சேனலை. ஓகேவா? மேலும் இது போன்ற சுவையான வீட்டு சமையல் ரெசிபிகளுக்கு நம்ம சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இது மாதிரி ரெசிபி இன்னும் வந்து லைனில் இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு பாய். தேங்க்யூ.